மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம செய்ய போற பயிற்சி, அதாவது வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்றவங்க இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ற மாதிரி அதற்கான பயிற்சி. அதாவது இந்த முட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி கொடுத்து இந்தியன் டாய்லெட்ல உட்கார்ற மாதிரி பயிற்சி பண்ண போறோம். பாருங்க, காலை கொஞ்சம் அகலமா வச்சுக்கின்னு இப்போ நீங்கள் காலை பிடிச்சிக்கிறதுனால பின்பக்கமும் சாய மாட்டீங்க. ஏன்னா சப்போர்ட்டுக்கு நம்ம காலை பிடிச்சிக்கிறோம், அதனால பின்பக்கம் சாய மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு 5 முறையோ 10 முறை செஞ்சீங்க. இதுலேயே நமக்கு நல்ல முட்டி நம்ம லூப்ரிகேட் ஆகும். இது ஆரம்ப கட்டம். ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு 10 செகண்ட் ஹோல்டு பண்ணுங்க, காலை பிடிச்சிக்கின்னு. இதுலயே பாருங்க, இது உங்களுக்கு எத்தனை நாள் தேவைப்படுதோ அத்தனை நாள் எடுத்துங்க. இதுலேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய வரும். அதுக்கப்புறம் அடுத்த 2வது ஸ்டெப்பு பாருங்க, காலை கொஞ்சம் குறுக்கிக்கிறோம். அதாவது நம்ம இந்தியன் டாய்லெட் 1.25 அடி இருக்கும், அதனால ஒரு 1.25 அடி வச்சுக்கோங்க. காலை தேவையான அளவு வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் செய்யும்போது பின்பக்கம் பேலன்ஸ் சாயாத அளவுக்கு பார்த்துங்க. இந்த மாதிரி ஒரு போர்வையோ துண்டோ மடிச்சு குதிக்கால் கீழே வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் உயரம் கூட அதிகமாக்கிங்க. ஏன்னா இப்போ பேலன்ஸ் நமக்கு பின்பக்கம் சாய மாட்டோம். பாருங்க, உட்காந்துக்கினீங்க. நல்ல வசதியாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. பாருங்க, பின்பக்கம் நம்ம துணி வச்சதுனால பின்பக்கம் நல்ல பேலன்ஸு கிடைச்சி அருமையாக இருக்குது. பாருங்க, இப்படி ஒரு 10 வினாடி உட்காருங்க. கை இப்படி வச்சுங்க, முட்டி மேலே வச்சுங்க. வேணும்னா 10 வினாடி உட்காருங்க. அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு பழகிடுது அப்படின்னாக்கா இந்த துணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இதில் உங்களுக்கு பழகிட்ட அப்புறம் செய்யுங்க. இது ஒரு 10 வினாடி உட்காருங்க. இது 2வது ஸ்டெப்பு. பார்த்தது பாருங்க, இதிலே உங்களுக்கு பாருங்க ஃபுல்லாக நமக்கு சரியாகி போச்சு. இதுக்கப்புறம் 3வது ஸ்டெப்பு பாருங்க. உங்களுக்கு இதுவே போதும், இருந்தாலும் 3வது ஸ்டெப்பு சொல்றேன் பாருங்க. காலை இன்னும் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க. இது ஏன்னா நமக்கு முட்டி ஃபுல்லா நமக்கு இயக்கம், அதாவது லூப்ரிகேட் கொடுத்து ஃபுல்லா குணமாக்குற பயிற்சி. உங்களுக்கு அதுல பண்ணீங்கல்ல, அது கூட போதும். பாருங்க, இதுலயும் அப்படிதான். பாருங்க, இப்ப நம்ம காலை கொஞ்சம் குறுக்கி வச்சிருக்கிறோம். அந்த 1.25 அடியில் இன்னும் குறுக்கி வச்சுக்கிறோம். பாருங்க, ஏன்னாக்கா நம்ம எல்லாத்தையும் பழக்கப்படுத்திக்கணும். உட்காந்துட்டீங்க.
அதுக்கப்புறம் பாருங்க, இதுலயே பாருங்க, இந்த கால் இன்னும் கொஞ்சம் நெருக்கிங்க, பாதத்தை நெருக்கிக்கின்னு இப்படி நெருக்கிங்க. பின்பக்கம் விழ மாட்டீங்க, ஏன்னா துணி வச்சிருக்க வைக்க மாட்டீங்க. இப்படி வச்சுட்டீங்கன்னாக்கா இப்ப அப்படியே வந்து இதை அணைக்கிற மாதிரி பாருங்க. முடிஞ்சாக்கா இது பயிற்சி ஆன அப்புறம் துணி எடுத்துட்டு அப்படியே பாருங்க, இப்ப விழ மாட்டீங்க. அதே மாதிரிதான் இப்ப நமக்கு முட்டிக்கு ஃபுல்லா நமக்கு இயக்கம் லூப்ரிகேட் ஆகி நமக்கு நல்ல எல்லா வேலைக்கும் நமக்கு பயனுள்ளதா இருக்கும். இது உங்களுக்கு 1 நிமிடம் தான் ஆகும். ஏன்னா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செஞ்சோம், அதுலேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். 2வது ஸ்டெப்பு 1.25 அடியில் வச்சு செஞ்சோம், அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆன அப்புறம் அதை ட்ரை பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு போதும். இப்போ 3வது செச்சு காட்டுறது எதுக்குன்னாக்கா, நமக்கு இன்னும் நல்லா நமக்கு லூப்ரிகேட் ஆகி நீங்கள் அந்த அளவுக்கு உட்கட்டாசனம், அதாவது பரிபூர்ண உட்கட்டாசனம் செய்யும் போது பிளட் சர்க்குலேஷன் இதயத்துக்கு நல்லா கிடைக்கும். அதனால் வந்து ஹார்ட்டு ஆரோக்கியமாக இருக்கும், மலச்சிக்கல் இருக்காது, வயிற்றில் இருக்கிற அனைத்து உறுப்பு பயிற்சி கிடைக்கும். அதனால வந்து நம்ம 3வது செச்சு காட்டணும். உங்களுக்கு அந்த 2வதே போதுன்னா செய்யுங்க, அதுக்கப்புறம் இதை முயற்சி பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒருவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணுங்க, அனைவருக்கும் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.